ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு டெட் பேப்பர் 2ஓட ப்ரிப்பரேஷன்ஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ நான் நைட் டைமில் என்ன படிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன் இந்த நேரத்தில் அப்படின்னா தமிழ் புக் தான். 6th தமிழோட ஃபர்ஸ்ட்டு டேர்ம் புக்கு தான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படியாவது நைட்டு படிக்கிறதுக்குள்ளே இதை முடிச்சிடணும்னு ஒரு டாஸ்க் வச்சேங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து ஆஃபீஸ் பகலில் ஒர்க்குக்கு போகிறனால ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு தான் வீட்டில் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குழந்தைங்கலாம் தூங்குறதுக்கப்புறம் தான் நான் படிக்க முடியும். இந்த டைமில் நைட் டைமில் நான் ரொம்ப ஹார்டான மேக்ஸோ இல்லை சயின்ஸோ நான் எடுத்தேன் அப்படின்னா என்னதான் பிடிச்ச சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்பவே டயர்டாயிரும், படிக்க முடியாது. ஸோ நீங்களும் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களால் டே டைமில் படிக்க முடியல அப்படின்னாலோ நைட் டைமில் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகாது. நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். தமிழ்ங்கிறது ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் நமக்கு புரியும் இல்லையா? அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ஈவினிங் டைம்ல தமிழ் படிக்கிறது ரொம்பவே நல்லது. மார்னிங் டைம்ல நீங்க நல்லா பிரிஸ்கா இருக்கப்ப மேத்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க சயின்ஸ் படிச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க மார்னிங் டைம்ல அத எடுத்தாங்க அப்படின்னா, ஈஸியா நெறைய டாபிக்ஸ்லாம் வந்து மார்னிங் கவர் பண்ண முடியும். ஸோ இது என்னோட சஜெக்ஷன். இப்போ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த 6த் புக் வந்து நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? இந்த 6த் புக்ல என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், இந்த 6த் புக்ல எது ரொம்ப முக்கியமான விஷயம், எதெல்லாம் மிஸ் பண்ணிறக்கூடாது, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட் எக்ஸாம் வர்ற வரைக்குமே வந்து நம்ம டெட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் ஃபுல்லா இறங்க போறோம். ஏன்னா மேலேருந்து நமக்கு அலௌன்ஸ் பண்ண போறாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து டெட்டுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகி இந்த எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்டுக்கான எக்ஸாம் எழுதி போஸ்டிங்ஸ் வாங்கி நம்ப ஒரு நல்ல ஒரு டீச்சரா இருக்க போறோம். ஓகே? ஓகே. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட்டு இப்ப 6தோட இந்த புக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப படிக்கணும், முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, 6த் புக் வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். யாரும் நமக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நார்மலா படிக்கும்போதே ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஈஸியா இருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் இதுலேருந்து என்ன கேள்வி கேட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒமிட் பண்ணிறாதீங்க. ஏன்னா 6த் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாரி. ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமோ, அதே மாரி நம்ம தமிழ் படிக்கிறப்ப இந்த 6த் தமிழ் புக் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். இதில வந்து நம்ம ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு லைன் விடாம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது எது முக்கியமோ, அத நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு செய்யுள் பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, கம்பல்சரி அந்த பாட்டு எல்லாத்தையும் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அந்த பாட்ட வந்து யார் எழுதுனது? அதாவது ஆசிரியர் குறிப்பு. அந்த ஆசிரியர் குறிப்பு வந்து நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. நான் அந்த இமேஜ் குடுக்குறேன் பாருங்க. இதில எப்படி இந்த ஆசிரியர் குறிப்புகள் எல்லாமே இருக்கு. இது இந்த மாரி பாக்ஸா ஒவ்வொரு செய்யுள் பின்னாடியும் இந்த பாடல யார் எழுதுனாங்களோ, அவங்கள பத்தியான விஷயங்கள் குடுத்துருப்பாங்க. அத எல்லாமே வந்து கம்பல்சரி நல்ல தரவா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில முக்கியமா நீங்க எத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்னா, ஆசிரியர் எந்த ஆசிரியரான்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் இருந்தாருன்னா, பாரதியோட சிறப்பு பெயர் என்ன? இல்ல ஒரு வேள பாரதிதாசன் இருந்தாருன்னா, அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன? இப்ப இந்த 6த் புக்க வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன பத்தி குடுத்துருப்பாங்க. அதிலயே பாரதிதாசனுக்கு சிறப்பு பெயர்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்த யூனிட்ல பாவலரேறு பெருஞ்சித்திரனார பத்தி இருக்கும். அவருக்கான சிறப்பு பெயர்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாரதியார் பத்தி இருக்கும். இந்த மாரி அந்த தமிழ் அறிஞர்களும் அவங்களுடைய சிறப்பு பெயர்களும் குடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம இத எதையும் ஸ்கிப் பண்ணாம இந்த ஆசிரியர் குறிப்ப நம்ம படிச்சோம்னாலே கம்பல்சரி 1 மார்க்கு அஷ்யூரா நம்ம எடுத்துறலாம். அடுத்ததா ஒவ்வொரு செய்யுளுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயும் இருக்கும். இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. கண்டிப்பா படிச்சாகணும். ஒரு வார்த்தைய கூட விட்றாதீங்க. நல்ல ஒரு தனியா ஒரு நோட்ஸ் மாரி இந்த சொல்லும் பொருளெல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு, நீங்க அத ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருங்க. இதுலருந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணலாம் மார்க்கு. அடுத்தது வந்து நூல் குறிப்புன்னு இருக்கும். இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னா, அந்த சிலப்பதிகாரத்த பத்தி குடுத்துருப்பாங்க. இந்த சிலப்பதிகாரம் எங்க இருக்கு?
இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலுக்கான அதாவது ஆசிரியர் குறிப்பை தாண்டி நூற்குறிப்புன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து செய்யுள்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதாவது ஃபர்ஸ்ட் இயல்ல என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் எழுத்துக்களின் வகைன்னு இருக்கும். அதுல வந்து அந்த உயிர், மெய், உயிர்மெய், ஆயுதம் இதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த உயிரெழுத்து என்ன? மெய்யெழுத்து என்ன? அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு எழுத்துக்கான மாத்திரை என்ன? எவ்வளோ? அப்படிங்கிறத அத நல்லா கரெக்ட்டா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லெசன்லயே இந்த சுட்டெழுத்து, வினா எழுத்து, இந்த மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல ஷார்ட்கட்ன்னு சொல்லி போடுங்க. அந்த வார்த்தைக்கான ஷார்ட்கட்ட உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் நம்ம இதுதான் தெளிவா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அடுத்தது இந்த உரைநடை துணைப்பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எல்லா லைனுமே உட்காந்து படிச்சு ஒவ்வொரு லைனா மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா, கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு வேஸ்ட்டான டைம் தான். உரைநடையும் துணைப்பாடத்த பொறுத்தவரைக்கும் 6த் புக்ல பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ஃபர்ஸ்ட்டு இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ பத்தி குடுத்துருப்பாங்க. 2வது சிலப்பதிகாரம் பத்தி இருக்கும். அதுக்கடுத்த ஒரு பாடத்துல வந்து அப்துல் கலாம் பத்தி குடுத்துருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் அதாவது தமிழ் சம்மந்தமானதும், அந்த ஒரு நீங்க ஒரு இயல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே, அந்த இயல்ல எத பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த இயல் சம்மந்தமா அந்த லெசன்ல இருந்தா, அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த அப்துல் கலாம் பத்தி ஒரு லெசன் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ரிலேட்டடா என்ன விஷயங்கள் இருக்கோ, அத மட்டும் நல்லா தரோவா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொன்னு உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். இப்போ நீங்க இந்த 6த் புக் படிக்கிறப்பலாம் வந்து ஏதாவது ஒரு செய்யுள் லைன் குடுத்து, இத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா, "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதும் எங்கும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நம்ம 6த் புக்லேயே தான் இருக்கும். அது யாரு என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதுக்காக இத கேட்கிறேன் அப்படின்னா, இந்த மாரி லைன் குடுத்து, இத வந்து இவரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான மேற்கோள்கள், அதாவது செய்யுள் லைன் குடுத்து, இந்த வரிய இவரு சொன்னாரு. இப்ப அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா, "நெல்லை சு. முத்த தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? இந்த மாதிரியான வார்த்தைகள், இப்ப இந்த வார்த்தைய யாரு சொன்னது? இந்த வேர்ட யாரு சொன்னது? அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தனியா நோட்ஸ எடுத்து எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கலைச்சொற்கள். ஒவ்வொரு யூனிட் பின்னாடியும் ஒவ்வொரு கலைச்சொற்கள் இருக்கும். அந்த கலைச்சொற்கள் எல்லாமே ஒண்ணு விடாம படிச்சுக்கோங்க. நீங்க எல்லா கலைச்சொற்களும் அதாவது 6த்லேருந்து 10த் வரைக்கும் இருக்க எல்லா யூனிட்லயும் பின்னாடி பின்னாடி இருக்க அந்த கலைச்சொற்கள் எல்லாம் நீங்க படிச்சுட்டீங்கன்னா, ஷூரா உங்க கையில 1 மார்க் கம்ப்ளீட்டா இருக்கு. நீங்க கவலையே பட தேவையில்ல. இந்த கலைச்சொற்கள் வந்து உங்களுக்கு 1 மார்க் வந்துரும். டெட் பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் நம்ம 6த் டூ 10த் புக்கு மட்டும் நம்ம தரோவா ஃபுல்லா படிச்சோம்னாலே போதும். ஈஸியா அழகா நம்ம லட்டு மாரி ஸ்கோர் பண்ணிட்டே போயிரலாம். இந்த 6த் புக்ல இருந்து இப்ப நம்ம வீடியோல சொன்ன விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாரி வேணும் அப்டின்னா, நீங்க கமெண்ட்ல அதையும் சொல்லுங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. இதுக்கான 6த் புக்குக்கான டெட் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின் வைப்பாங்களோ, ஓல்டு கொஸ்டின் பேப்பர வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் மாரி வைக்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்து டெட் பேப்பர் 2க்கு எந்தெந்த போர்ஷன் எப்படி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோ கொண்டு வரப்போறோம். ஸோ உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க சப்போர்ட் எனக்கு எப்படி குடுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டு, எது தெரியணும் அப்படின்னாலுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். எல்லாத்துக்கும் தேங்க் யூ. பாய்.